Hi friends, welcome back to Mama Babe. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா அவசரமா கிளம்புறோம். ரொம்ப அவசரமா பல வாக்குவாதங்களுக்கு அப்புறமா அப்படி கூட நம்ம வெச்சுக்கலாம். நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம், எதுக்காக போறோம் அப்படின்றதெல்லாம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இவ்வளவு அவசரமா நாங்க எங்க போறோம் அப்படினு தெரிஞ்சதுனா அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி வாய் உதார் விட்ட உனக்காக கார்ல போக கூடாது. வாய் உதார் விட்ட உனக்காக வெறும் பைக்ல தான் போகணும். அப்புறம் எப்படி எடுத்துன்னு வருவ? என்னத்த நீ அப்படியே தூக்கி நோடி வந்துருவியா? நாட் இந்த பைக், பல்சர்லயா, டியூக்லயா, இந்த பைக். பா நீ என்கிட்ட என்ன சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கோப்ரோ கேமரா வாங்கி கொடு, நீனு நம்ம பாண்டிச்சேரி வரைக்கும் இந்த பைக்ல போலாம், டியூக்ல போலாம் அப்படின்னா. நீ இங்க இருக்கிற தெருக்கு அடுத்த தெரு ஒரு 5 கிலோமீட்டர் உட்காந்துக்கலாம்ப்பா. ஏறி உட்காரதாப்பா கஷ்டமா இருக்கு. நீ அவனே ஏறி உட்கார, எனக்கு வாங்க காட்டுறேன். ஆமா பாரு, நான் தான் காட்டணும் நீ உட்கார்றத. அப்படியே என்ன சொல்றது, தவளக்காய் ஏறும்ல. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்து நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஆமா கரெக்ட். ஆனா இருட்டா இருக்குது, இப்ப அவ்வளவா தெரியாது. நான் என்ன பண்றேன், நான் ஸ்டாண்ட் போட்டுறேன், நீ ஃபர்ஸ்ட் உட்காந்துரு, அதுக்கப்புறம் நான் உட்காடுறேன். சரி நான் எடுக்கிறேன், முன்னாடி வச்சு எடுக்கிறேன். ஓகே ஏறு கரெக்டா தான் ஏறி உட்காந்து. அப்புறம் என்ன ஆட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சொந்தமா எங்க வீட்டுக்கு எடுக்கலான்னு வந்துருக்கோம். ஆட் நினைச்சுக்காது, ஏன்னா ஹாலில் உட்கார முடியல. ஒரு நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நைட் மூவி பார்க்காம கொஞ்சம் தூக்கமே வராது. ஸோ நம்ம உட்கார்ந்தோம்னா அப்படியே வெயில்ல அப்படியே வேத்து ஊற்றி நம்ம என்னமோ இந்த பாக்ஸ்ல உட்காந்து ஹீட் பாக்ஸ்ல உட்காந்துங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால சரி வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு. ஏன்னா இருந்த பழைய ஏசி என்ன பண்ணோம்னா அர்பன்டைஸ்ல கொண்டு போய் மாட்டிட்டோம், எடுத்துட்டு போய் அங்கே மாட்டிட்டோம். ஸோ அதனால இங்க அப்ப தேவைப்படல, அதனால அப்படியே விட்டு வச்சிருந்தோம். ஏன்னா நம்ம ஒரே குஷியில இருந்தோமா, கொண்டாட்டத்துல இருந்தோமா, அதனால அப்படி விட்டுட்டோம். இப்போ எந்த குஷியும் இல்லை, எந்த கொண்டாட்டமும் குஷி இருக்குதான்றதுனால கொண்டாட்டம் எதுவும் இல்லை. அதனால டிவிலாம் பார்க்கவும் முடியறது இல்லை, ஒரே வேகத்து வெறுத்து ஊத்துது. ஸோ அதனால ஏசி வாங்கிடலாம். ஏன்னா நம்ம இப்போ புது வீட்டுக்கும் நமக்கு ஏசி தேவைப்படுது, அதனால சரி இப்பவே வாங்கிடலாம். நிறைய ஏசி தேவைப்படுது, இப்பயே கொஞ்சம் வாங்கி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் இதுவாயிடும். அப்படியே எனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் புண்ணியமா போகும். ஃப்ரிட்ஜ் வாங்கி எங்க உன் தலையில வைக்கிறதுக்கு இடம் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? சரி ரைட் ஓகே. அது அவங்க வீட்டுல அவங்க பாத்துட்டு சொல்லிருப்பாங்க. நம்ம வீடியோல தான் பாக்குறாங்க, நேர்ல பாக்கல. பாத்துட்டு சொன்னாங்க இங்க வைக்கலாம்னு. தெரியாது. சரி வெட்டி பேச்சு பொழுதுபோக்கான விஷயங்கள் அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. இது பாருங்க, ஏஐ இப்ப புதுசா வந்திருக்கோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. நம்ம வீட்லயே ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்குது. அது உண்மையாலுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது இது மிஷின், அது ஹியூமன் பீயிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது பாப்பலாம். வேற என்ன, இப்போதைக்கு ஏசி மட்டும் தான் தேவை. சூப்பர் ஃப்ரிட்ஜ் ஒன்று, அந்த ஃப்ரிட்ஜை போய் நம்ம வீட்டு சப்பரி நல்லாவே இல்லை. என்ன கலர் இதுன்னு உங்களுக்கு அதை காட்டும். இது கலர் சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எலகெண்டா இருக்கு, எலிகெண்டா. சரி இந்த கலர் நல்லா இல்லை இருக்கு. எனக்கு அதுதான் வேணும். எது? இதுதான் வேணும். இதுதான் இதுதான் இதுதான். இது நம்ம வீட்லயே மிஷின் இருக்குப்பா. வா, நான் இதுதான் வேணும். அதுவும் இதுக்கும் 1000 ரூபாய் வித்தியாசம், அவ்வளவுதான். இதுதான் 1000 ரூபாய் ஜாஸ்தி, அது 1000 ரூபாய் கம்மி. அது ஓகே. ஆனா இதுக்கு சேர்த்து சேர்த்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க. சேர்த்து சேர்த்து என்ன சேர்த்து இதையும் சேர்த்தா வைக்கிறதுக்கு இடம் இல்லை இருக்கு. வா நீ இடத்த காட்டு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இருக்கு. ஆக்சுவலி இப்போ மெயினாக வந்தது ரீசன் ஒரு பாயிண்ட் ஏசி வாங்குறோம்னாலும் இன்னொரு பாயிண்ட் இதை மெஷர் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்ம இடத்துல வைக்க முடியுமா, இப்போ வைக்க முடியாதான்னு தெரியும். 1 இன்ஸ்டேப்லாம் எடுத்துகிட்டு அளக்க முடியாது. ஓ இந்த 2 அடி, இது 2 அடி, நடுவில் ஒரு 1/2 அடியாப்பா. இல்லை 1 என்ன பண்ற, 4 அடி, 4க்கு 6. பின்னாடி எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருப்பா, எவ்வளவு தூரம் வெளில வருதுன்னு. பின்னாடியா? இதுலயே சைஸ் போட்டிருப்பாங்க பாரு. இந்த இது சைஸ் பார்த்தனா தெரியும்பா. எங்கப்பா அளந்துன்னு இருக்க? நான்சென்ஸ். 3 ஜான் 3 ஜான் இருக்கு. 3 ஜான். நம்ம வீட்ல இடம் கரெக்டா தான் இருக்கும். நம்ம வீட்டு இடத்துக்காக அழக வரல ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீட்டு இடத்துக்காக, புது வீட்டுக்கு இடத்துக்காக அழக வரணும்.
ஏன்னா கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டா தானே கரெக்டாக இருக்கும். அதனால் அதுக்காக 2வது பாயிண்ட் அதுக்காக நம்ம மெயினாக வந்தது. என்ன வேணுமா ஒரு இடத்துக்கு வந்து இப்படி நீ சைலண்ட்டாக உட்காந்துங்கிறன்னா ஆச்சரியமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அங்கே பாருங்கள் டைசனுக்காக பிடிச்சி தொங்கி நிற்குது. டைசன் வேணுமா அது பக்கத்துலேயே உட்காந்து. டைசன்லாம் வேணும்ல உட்காரல. இடம் இங்கே தான் சேர் போட்டுருந்தாங்க, நான் உட்காந்துருக்கேன். வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் எதுக்கு நிற்க வச்சு நிற்கிறாருன்னு தெரியல. என்ன பண்ண போகிற? பணம் கட்டணும், அதனால் அவங்க வந்து அங்கே போய் நின்று கிடக்குறாங்க. வருது அந்த பணம் கலெக்ட் பண்ணுற கேஷியர் பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஃப்ரிட்ஜு மட்டும் தான் வாங்கலை. அது வாங்கினாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை எங்கள் வீட்டில். அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸை ஒரு 6 மாதத்துக்கு வச்சுன்னு இருக்கணும்னா அவங்க வாய்ப்பு இல்லை. அதனால யோசிச்சுன்னு இருக்கும். அதனால நீ உட்காந்து யோசிச்சுன்னு வாங்கின மிக்சியை என்ன திறக்காம வச்சுருக்கேன் நான். ஆமாப்பா, அதையே இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கா. ஒருவேளை அது ஒர்க்கே ஆகலை, நீ எடுத்து போடும் போது என்ன பண்ணுவேன்? ஒருவேளை ஒர்க் ஆகாத பொருளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் 4 மாதம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணும்போது ஒர்க் ஆகலைன்னு என்ன பண்ணுறது? அதனால என்ன பண்ணுறேன், போய் மாவாட்டணும். போய் ஒரு மாவு கொஞ்சம் அரிசி கொஞ்சம் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டு உளுந்த ஊற வச்சு ஆட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆட்டி பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கேன். பார்ப்போம். இப்போ வந்து ஏசி வாங்கியாச்சு. இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகுமா? 2 நாள் கீழே உட்காந்துன்னு இருக்கணும். இப்போ நம்ம ஆளை கூப்பிட்டா இமீடியட்டாக இன்ஸ்டால் பண்ணுறோம். ஆனால் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இவங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். சரி, அடுத்து என்ன சாப்பிடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்த பாயிண்ட் நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பிட்றத பற்றி. அதை பற்றி திங்க் பண்ணுங்கிற. சரி, ரொம்ப பிஸியான திங்கிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெட்டியாக ஒரு டாபிக் பேச போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சம்மந்தமே அதிகம் இல்லாத டாபிக். பேசுப்பா பேசுப்பா. அது என்ன நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஒன்றும் இல்லதோ, இதுதான். இதில் வந்து ஒரு காலத்துலலாம் பழமொழி பயங்கரமாக பேசுவாங்கப்பா. நான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது என்னன்னா 4 பண்ணா ரொம்ப இடுக்கமாக இருக்கு. அதான் ஃப்ரீயா இல்லைன்ற. ஃப்ரீயா ஒரு 20 கிச்சன்ல இதுக்கப்புறம் எல்லாம் வீட்டில் சமைச்சு தான் சாப்பிடணும். எப்போ பார்த்தாலும் சும்மா நான் வீட்டுக்கு எடுத்துக்கிறேன். நான் பெரிய நான் பட்டக்கிறேன். அப்புறம் கலண்ட் இருக்கிற 4 எலும்பு கலண்ட் ஆடின்னு கிடக்கும். ஏற்கனவே ஆடின்னு தான் கிடக்குது உனக்கு. அதுவே ஆடின்னு தான் கிடக்குது. சரி, இப்போ உனக்கு 3 பர்னர் வேணுமா 4 பர்னர் வேணுமா? 3 பர்னரே போதும். எது 4 பர்னர்? 3 பர்னரே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இருக்கு. திருப்பினா கேஸ் எரியும். அதுக்கப்புறம் வந்து நோ லைட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதுல வந்து இப்போ கையாட்டினாதான் வந்து நிறைய இது ஏறி நின்றுது. இப்போ இதுல வந்து யூடியூபே வருமா? என்ன வரும்? யூடியூப் வீடியோ வருது. ஆமா யூடியூப் வீடியோ வருது. அப்படியே பார்த்தே சமைச்சிக்கலாம். பார்த்து சமைச்சிக்கலாம். இல்லை பார்த்துக்கினே ஏதாவது சீரியல் பார்த்துனே வந்து நம்ம அந்த மாதிரி வேற மாதிரி ஆயிடுங்கிற நீனு. அப்புறம் வந்து செவுத்துல வந்துட்டு மியூசிக் இது வைக்கணும். ஆமா, சவுண்ட் மியூசிக் பார் செவுர்ல வைக்கிறாங்க. எல்லா பக்கமும் வச்சிடணும். கிச்சன்ல, ஹால்ல, பெட்ரூம்ல. அந்த மாதிரி பெட்ரூம்ல வைக்க கூடாது. கிச்சனு, லிவிங் ரூம், லாபி அந்த மாதிரி தான் வைக்கணும். நம்ம வந்து ஆன் பண்ணா அங்க ப்ளே ஆகும் மியூசிக். அது செவுத்துலயே வந்து நம்ம சுவிட்ச் போர்டு மாதிரியே இருக்கு மியூசிக் பாக்ஸ். அந்த மாதிரி வைக்கணும். அதெல்லாம் இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போதைக்கு வந்து அடுப்பு, சிமினி, அப்புறம் வந்து இன்பில்ட் இது டிஷ் வாஷர். இப்போ டிஷ் வாஷர் வாங்கிட்டா அதுக்கப்புறம் வேலைக்காரியே உனக்கு தேவையில்லைல்ல. எடுத்து அதை உள்ள அள்ளி போட்டினா அதுவே கழுவி தேவையில்லை. நீ போடலாம், மூலி போடலாம், யார் வேணாலும் அதுக்குள்ள போடலாம். அப்போ உனக்கு அது தேவையில்லப்பா. அது உனக்கு தேவையில்ல. உனக்கு வாங்கி கொடுக்க வேணாம். அப்புறம் எங்களையே சாப்பிட்டியா நேரா தூக்கின்னு போய் பாத்ரூம்ல நேரா சிங்க்ல போடாதீங்க. இது அது பேர் என்ன, சிங்க்ல போடாதீங்க, மிஷின்ல போடுங்கன்னு. டிஷ் வாஷர்ல எடுத்து போட்டு போங்க அப்படின்னு. அவள்தான் அதை போட்டு அதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அது பாட்டு கழுவி அதுவே வெளில தள்ளி விட்டுருமா இல்லை கை விட்டு தான் எடுக்கணுமா? கழுவி வச்சுனா நம்ம கிரேடுங்கும் போது அதில் பாத்திரம் எடுத்துக்கலாம். வா அதை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வா தெரியல எங்க இருக்குது இன்பில்ட் டிஷ் வாஷர் எங்கடா இருக்கு? நார்மலா வீட்டுல சமைக்கிற பாத்திரம் தான். இப்போ இந்த 4 பாத்திரம் 4 தட்டு இருக்கிற 4 பேருக்கு 4 தட்டு 4 கிண்ணம் இதுதான் வரும். இதுக்கு எதுக்கு 50,000 54,000 ரூபா கொடுத்து அதை வாங்கிக்கினேன். வேலை செய்யறவங்க வச்சிருக்கேன் ஆள் வைக்கிறல்ல, அதுக்கு பதிலாக இது கீழே தள்ளி விட்டுரு. இப்போ பிரியாணிலாம் செஞ்சா பிரியாணி டெவசாலாம் கழுவாது இது. ஏய் ஒன்று வாங்குறோம்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன குக்கர்
கும்பலா வந்து குவிவாங்க. உனக்கு பிரியாணி டேவஸா டெய்லி கழுவினு இருக்கு. கும்பல் கும்பலா வந்து குவியும் போது ஏதாவது ஃபங்க்ஷன்னா குவிவாங்கல்ல அப்போ. ஆனா பால் வச்சுதே ஆனு நீ. நம்ம இப்போ எனக்கு வந்து நீ குக்கர்ல செய்வல்ல, அந்த 2 லிட்டர் குக்கர் கழுவ கூட தெரியாது இதுக்கு. அப்புறம் இது எதுக்கு? அப்ப அவங்க குக்கர் அதுல வச்சிருக்கணுமே. அவங்க வெறும் தட்டு, பிளேட்டு, கிண்ணம், அந்த மாதிரி பீங்கான் தட்டு இதுதான் வச்சிருக்காங்க. கூப்பிடு, இவங்க ஆளை கூப்பிடு. எனக்கு வாங்கணும் அப்படின்னா குக்கர் கழுவி காட்டணும். பிரியாணி செஞ்சு வீட்டில் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு அந்த குக்கரை கழுவாமல் எடுத்துன்னு வருவேன். நம்ம இன்டீரியர் அவங்க தான் செய்வாங்க. இது வந்து நம்ம வெளியில வச்சுக்கிறது. இதெல்லாம் நம்ம செப்பரேட்டா வாங்கி வைக்கிறது. இதெல்லாம் கிச்சன்ல தானே இருக்கும். இது கிச்சன்ல நமக்கு எங்க இடம் இருக்கோ அங்க வைக்கலாம். இன்பில்ட்னு தனியா இருக்கு. இன்பில்ட் வேற. இது இன்பில்ட்டே இல்லையா? இதுவே 53,000 ரூபாவா? இன்பில்ட் ஜாஸ்தி 70,000 வரும். என்னப்பா இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. எனக்கு இது வேஸ்ட்னு தோணுதுப்பா. இது வாங்க மாட்டேன் நான். எனக்கு பிரியாணி டவுசாவோ இல்ல பிரியாணி குக்கரையோ கழுவணும். இடம் தெரியுமா? பின்னாடி வரண்டா தெரியுமா? மீன் கழுவுறதுக்கு கறி அந்த இடத்துல போட்டு பிரியாணி டைஸ் ஆகி கழுவணும். பிரியாணி கழுவி பரவாயில்ல, நான் கூட கழுவி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இது எதுக்கு நான் 50,000 ரூபா கொடுத்து வாங்கிக்கினேன்? டெய்லி பாத்திரம் யார் கழுவுவா? டெய்லி என்னப்பா, நீ தின்ற தட்டை நீ கழுவி. இப்பவே நான் தின்ற தட்டை நான் தான் கழுவுறேன். சாப்பிட்டு நான் கையோட கழுவி வச்சிருவேன். நம்ம கழுவிதான் ஆகணும். அப்புறம் வந்து ஃப்ளோர் வந்து ரோபோ கிளீனிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோபோ ஆட்டோமேட்டிக் ரோபோ நம்ம டைம் போட்டு மேப் போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு 2 தடவை காலையிலயும் சாயந்தரம் கூட்டி பெருக்கி கழுவிட்டு போயிடுமா. அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கிறேன். அப்ப நீ என்னதான் பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன். இதே மாதிரி காலை நீட்டின்னு கீழேக்கு மேலேக்கு ஏறி நடக்கிறதுக்கு அப்படி நடந்தாக்க நான் கூட நல்லா பிரிஸ்கா ஆகுவாப்பா. அப்புறம் வெளியில எல்லாம் பெருக்கணும். வெளியில எல்லாம் ரோபோ கிளீனிங் போகாது. இப்போ இண்டிவிஜுவல் வீடுங்கிறது வேற, அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வேற. நம்ம வீட்டை நம்ம தான் பாத்துக்கணும். உனக்கு எனக்கும் காலையில சாயந்தரம். ஆனா வாய் இருக்கே உனக்கு வாய் தெரியுமா? அப்புறம் கார்டன்ல டெய்லி போய் பழங்கள் பறிச்சுன்னு வரணும், வெஜிடபிள்ஸ் பறிச்சுன்னு வரணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், முறவாசல் செய்யணும், அதுக்கு மருந்து அடிக்கணும், கிளீன் பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு அதுக்கு. நமக்கு அதுக்கே நேரம் சரியா இருக்குப்பா. உங்க அம்மா உன்னை நல்லா பேச சொல்லி கொடுத்துக்கிறாங்கப்பா உனக்கு. மகளே, நீ செய்வியோ செய்ய மாட்டியோ, ஆனா செய்யற மாதிரி பேச கத்துக்கோ அப்படின்ட்டாங்க. வாயில நாய் தூக்கிட்டு போயிடும். கரெக்ட்.